நீங்களும் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் டு பி அந்த சேஃபர் சைடு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்றீங்க, பணம் வாங்கிக்கலன்றீங்க. இட் அமௌண்ட்ஸ் அக்செப்டன்ஸ். அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பண்ணது தப்பு, இட்ஸ் எ டிஃபெக்டிவ் சர்வீஸ். அதனால் அவங்களுக்கு 50,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த காஸ்ட் ஆஃப் லிட்டிகேஷனுக்கு 5,000 கொடுக்கணும் இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போல்லாம் ஆன்லைனில் ஆட்டோ புக் பண்ணலாம், டாக்ஸி புக் பண்ணலாம், மோட்டர் பைக் கூட புக் பண்ணலாம் ரைடுக்காக. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணுறீங்க, ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அதில் ஒரு ஆட்டோ வரும்னு நம்பர்லாம் போடுறாங்க, ஓடிபி ஒன்று வருது. அதில் ஏறுறீங்க. அவர் அந்த ஆட்டோ டிரைவர் அவங்கள எக்கச்சக்கமாக சுற்றிட்டு வழியில் இறக்கி விட்டு போயிடுறாரு. என்ன பண்ணுவீங்க? நார்மலாக எல்லாம் புலம்புவோம், எல்லார்ட்டையும் சொல்லுவோம், இனிமேல் அந்த ஆட்டோ மாதிரி புக் பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருப்போம். இதனால் எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க. நம்ம உரிமைகள் மீறப்பட்டால், நமது உரிமைகள் மறுக்கப்பட்டால், அதற்காக சட்டபூர்வமான நடவடிக்கைகளை நம்ம எடுக்காத வரையில் நம்ம என்ன தான் குறைப்பட்டாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ், கன்சியூமர் கோர்ட் கேஸ் சொல்ல போகிறேன் அடுத்த 3-4 நிமிஷத்துக்குள்ளே. அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இது போன்ற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்று ஒரு சின்ன மெசேஜ் போட்டிங்களன்னா அதை நான் படித்து பார்த்துட்டு பரவாயில்ல, நம்ம மெசேஜ் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க என்ற திருப்தியோடு அடுத்த மெசேஜ் போடுவேன். அது மட்டுமல்ல, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட போட இந்த மெசேஜ் நிறைய பேர்களுக்கு போய் சேரும். அதுக்காகத்தான் அந்த ரிக்வெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஆந்திர பிரதேஷில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க ஆந்திர பிரதேஷ் ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு போகிறாங்க, ஜட்ஜு எக்ஸாம். காலையில் 7-8க்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணுறாங்க. அது பார்த்தா வருது ஒரு ஆட்டோ, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேறையாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, இல்லை இது தாங்க ஏறுங்க, ஓடிபி கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு 25 கிலோமீட்டரு சுற்றுறாரு. இந்த அம்மா, என்னப்பா இப்படி போயிட்டுருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியில் சண்டை வந்து அவங்களும் அவங்க அம்மாவும் இருக்காங்க அந்த ஆட்டோவில், பாதியில் இறக்கி விட்டு போயிடுறாரு, பணம் கூட வாங்கிக்காமல். அதுக்கப்புறம் ஒரே டென்ஷன், எக்ஸாம் எழுதணுமே, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஈக்குவலண்ட் இதெல்லாம் போயிட்டு எழுதிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்குறாங்க. கன்சியூமர் கோர்ட்டு இதை தகவலுக்கு எடுக்கிறாங்க. அந்த ஆட்டோ ஓனர், அந்த ஆன்லைன் ஓனர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆன்லைனில் ஆப்ரேட் பண்ணுறோம், எங்கேயோ ஒரு கஸ்டமர் இருக்கார், எங்கேயோ ஒரு டிரைவர் இருக்கார், இவங்களென்னா சேர்த்து வைக்கிறோம், அதுதான் எங்களுடைய சர்வீஸு. ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, பேசஞ்சர் யாருமே எங்களுக்கு தெரியாது, அதனால் எங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்லைன் ஆப்ரேட்டர் என்ன சொல்கிறாரு, டு பி ஆன் த சேஃபர் சைட் ஆஸ் அ ப்ரிகாஷனரி மெஷர் அந்த டிரைவரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அந்த அம்மாட்ட எங்கள் பணம் கூட வாங்கிக்கல, அதனால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கன்சியூமர் கோர்ட் ஜட்ஜு இதெல்லாம் கேட்டுட்டு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, அது இவ்வளோ ஈஸியாக உங்கள் பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்க முடியாது, நீங்கள் ஆன்லைன் ஆப்ரேட்டராக இருந்தால் கூட இருந்துட்டு போகட்டுமே, ஆனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தானே அந்த ஆட்டோ அங்கே வராங்க. நீங்களும் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் டு பி அந்த சேஃபர் சைடு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்றீங்க, பணம் வாங்கிக்கலன்றீங்க. இட் அமௌண்ட்ஸ் அக்செப்டன்ஸ். அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பண்ணது தப்பு, இட்ஸ் எ டிஃபெக்டிவ் சர்வீஸ். அதனால் அவங்களுக்கு 50,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த காஸ்ட் ஆஃப் லிட்டிகேஷனுக்கு 5,000 கொடுக்கணும் இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எதனால் இந்த பதிவுகள்லாம் போடுறேன், நம்ம உரிமைக்கு நம்ம குரல் கொடுக்கணும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். There has to be an awareness on our rights and obligations. அது இல்லைன்னா கஷ்டம். இந்த பதிவுகள் யாருக்காக போய் சேரணும்னா சாதாரண மக்களுக்கு போய் சேரணும். எத்தனையோ பேர்கள் இது மாதிரி டிஃபெக்டிவ் சர்வீஸை யூஸ் பண்ணிவிட்டு டென்ஷன்லாம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, they are helpless. They are not helpless. There is a way of handling. ஒரு 10 பேர் இப்படி இறங்கினா தான் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லையாவது அவங்க ஜாகிரதையாக இருப்பாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நம்ம மௌனமாக இருந்தோம்னா எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க.
இது போன்ற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு இதை அனுப்பிச்சு வைங்க. சட்டம் பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுதுங்க, அதில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஃபோன் பண்ணாதீங்க. அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் அதை கவர் பண்ண முடியும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.